திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளே இங்கே மதியை பார்க்குறதுக்காக மதியுடைய அம்மா அப்பா 2 பேருமே இங்கே மலர் வீட்டுக்கு வராங்க. சுரேஷ் வீட்டுக்கு வந்தவங்க 2 பேருமே வந்ததை பார்த்ததும் இங்கே மதியுடைய மாமியாரான ராஜலக்ஷ்மியும் மாமனாரும் சேர்ந்துக்கிட்டு இவங்க எதுக்கு இங்கே இப்போ வராங்க அப்படின்னு சொல்லி சும்மா இரு, நம்ம தங்கராஜ் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது, நாம் எதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட முகத்தை காட்ட முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. 2 பேருமே வர வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்ல மலர் வீட்டுக்கு இங்கே மதியுடைய அம்மா அப்பா வந்திருக்காங்க, மதியை வர சொல்லு, கூடவே அவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வான்னு சொல்ல சரிங்கத்த அப்படின்னு உள்ள ஒரு குரல் கேட்குது. இவங்க 2 பேரும் அமைதியாகவே தலை கீழே போட்டு உட்காந்துருக்க. என்ன பொண்ணு பிரிஞ்சு இருக்க முடியலையா என்ன அப்படின்னு உடனே ராஜலக்ஷ்மி ஆரம்பிக்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, நாங்கள் எங்கள் பொண்ணு விஷயமா பேசிட்டு போகலான் தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல என்னத்தை பேச போறீங்கன்னு 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுரேஷ் அவங்க இருக்க பாக்யராஜ் அவங்க தங்கச்சி ஸ்ருதின்னு எல்லாமே வெளியே வந்து நிற்கிறாங்க. உடனே மதியம் ஓடி வர அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி கோபமும் தெரியுது, அதே போல் அழுகையும் வருது. அமைதியாக வந்து மதி நின்றுகிட்டு இருக்கேன். இங்கே மதியுடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே உட்காந்துருக்க ராஜலக்ஷ்மியை பார்த்து எங்கள் பொண்ணுடைய கல்யாணம் திடீர்னு இப்படி நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எங்கள் பொண்ணுக்குன்னு நாங்களும் நிறையவே ஆசைப்பட்டோம் அவள் கல்யாணத்தை எப்படி எல்லாமோ பண்ணணும்னு, ஆனால் திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால இவ எதிர்பார்ப்பையும் எங்கள் எதிர்பார்ப்புமே எதுவுமே சரியாக அமையலை. அதுவும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சு உடனே இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை அழைப்புன்னு இருக்கு, அதான் நாங்கள் முறைப்படி பொண்ணையும் மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு மதியுடைய அம்மா அப்பா சொல்லும்போது ராஜலக்ஷ்மி இதை கேட்டதும் அப்போது எல்லாமே முறைப்படி நடந்திருந்தா மட்டும் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சரியாக எல்லாத்தையுமே செஞ்சுருப்பீங்களா சமதி அப்படின்னு கேட்க 2 பேரும் திகச்சு போய் ராஜலக்ஷ்மியை பார்க்குறாங்க. மதியும் என்ன பேசுகிறதுன்னு இங்கே பார்த்துட்டே நிற்கிறாங்க ராஜலக்ஷ்மியை. ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க, ஆமாம் சம்மந்தி, இல்லை ஏற்கனவே நீங்கள் எங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்கீங்க, எங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட தான் உங்கள் வீட்டுக்காருமே வேலை பார்த்துட்ருக்கவும் செய்கிறாரு, இப்படிப்பட்ட நிலைமையில் மேலும் கடன் வாங்கி தான் கல்யாணத்தையும் நடத்திட்டு முடியும், இங்கே வாங்கின கடனையே உங்களால் திருப்பி கொடுக்க முடியலைன்னு எங்கள் மாப்பிள்ளையும் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போது கடனுக்கு பதிலாக உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இப்படி இருக்கும்போது உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்னத்தை செஞ்சுருக்க முடியும், இப்போ அனுப்பின மாதிரி தான் முறைப்படி இங்கே கல்யாணமே நடந்திருந்தாலும் உங்கள் பொண்ணை அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கவும் செஞ்சுருப்பீங்க, எதுக்கு சம்மந்தி இந்த வீண் பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லி விடைக்கிற விதமாகவே இங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல இதை 2 பேரும் கேட்டு ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் உங்கள் பொண்ணை நாங்கள் ரொம்ப கவனமாக நல்லா பார்த்துக்கிறோன்னு சொன்னவங்க இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்களேன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. 2 பேருமே ராஜலக்ஷ்மியை பார்க்குறாங்க. அப்போ மதி வந்துட்டு அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கன்னு சொல்ல, நீ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் தனியாக என்ன பேச போகிற, எதுவாக இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியுமே பேசு அப்படின்னு சொல்ல மதி எதுவுமே பேசாமல் நிற்க, இங்கே பாருங்கள், நான் இப்படி வெடுக்கன்னு பேசுகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுதானே உண்மையை யார் பேசினாலும் கசக்க தான் செய்யும், எங்கள் வீட்டில் தங்கராஜ் மாப்பிள்ளை தான் எங்கள் எல்லாருக்குமே, அவரை கேட்காம எங்கள் யாராலையும் எந்த முடிவே எடுக்க முடியாது, அவரை கேட்டு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்போம், பொண்ணையும் மாப்பிள்ளையும் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பி வைக்கணும்னா அது விஷயமா நாங்கள் அவர்கிட்ட பேசி தான் ஆகணும், டே சுரேஷ் உன் மாமாவுக்கு ஃபோனை போடுறான் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல சரிம்மா அப்படின்னு அவர் ஃபோனை எடுத்து இங்கே கால் பண்ணுறதுக்குள்ளே ரேவதி வீட்டுக்காரான தங்கராஜும் கார்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வராங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு 100 ஐஸு மாப்பிள்ளை, இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் போட சொல்லி சுரேஷ் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், என்ன விஷயம், அவ்வளோ முக்கியமான விஷயமா என்னன்னு சொல்ல ஆமாம் மாப்பிள்ளை, உங்களை கேட்காம நாங்கள் என்ன விஷயத்த செஞ்சுருக்கோம், எதுவாக இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு செய்யலான் தான் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த பொண்ணோடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும் விருந்துக்கு கூட்டிகிட்டு போகணுமா, அது விஷயமா பேசிட்டு போகலான் தான் வந்தாங்க, ஆனால் உங்களை கேட்காம நாங்கள் எப்படி மாப்பிள்ளை அனுப்ப முடியும், அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு தான் நாங்கள் ஃபோன் போட சொன்னோம், ஆனால் அதுக்குள்ளே நீங்களும் ரேவதியுமே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல ரேவதியும் உடனே அவங்க அம்மாவை பார்த்து அவங்க கேட்குறது நியாயம் தானே, நேற்று திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போனால் தானே அங்கே இருக்கவங்களுக்கும் தெரியும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அப்படின்னு ரேவதி சொல்ல அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் விஷயமே தெரிஞ்சிருந்துருக்குன்னு எங்கள் தங்கராஜ் ரேவதியை பார்த்து முறைச்சிட்டு நாங்களே எங்கள் சுரேஷ் கல்யாணம் பண்ணியிருக்க இந்த பொண்ணையும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், அதுக்காக தான் நாங்களே இப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள சுரேஷ் நீ கிளம்பி ரெடியாகிடுறா, மதி நீயும் தாமா அப்படின்னு சொல்லும்போது
அம்மாவையும் அப்பாவையும் மதி பார்த்துட்டே இருக்காங்க. சுரேஷுமே இங்கே எதுக்குமே விருப்பம் இல்லை, ஆனால் மாமாவுக்காக அதை செஞ்சாகணுன்ற நிலைமையில் நிற்க சுரேஷை பார்த்து எங்கள் தங்கராஜு, என்னடா சுரேஷ் பார்த்துட்ருக்கேன், போய் முதல்ல ரெடி ஆகுடா, நாம் இங்கே விருந்துக்கு போகலாம், உன்னை கையோடு கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக தானே நானே இங்கே வந்திருக்கேன், இல்லை நீ உன் மாமியார் மாமனார் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்ல, அட என்ன மாமா நீங்கள், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுரேஷ் உள்ளே போக, மதி நீயும் என்னம்மா நின்றுட்டே இருக்க, போமா உள்ளன்னு சொல்லும்போது அம்மாவையும் அப்பாவையும் ஏக்கத்தோட பார்த்துட்டு உள்ளே போக மலர் நினைக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த வீட்டில் இனி மரியாதையே கிடைக்க போகிறதில்ல, நான் இந்த வீட்டில் தான் கஷ்டப்படுறேன்னு பார்த்தா இப்போ இந்த பொண்ணோட குடும்பமும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்துல கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மலர் நிற்கிறாங்க. அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மலர் உள்ளே போகிறாங்க. இங்கே வந்து நிற்கிற மதியோடைய அம்மாவும் அப்பாவும் அமைதியாகவே உட்கார, பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு, விருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போக வந்ததெல்லாம் சரிதான், ஆனால் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் இனி எந்த முடிவையும் எடுக்கணும். உங்கள் பொண்ணு இந்த வீட்டை தாண்டி அந்த வீட்டுக்கு வரணும்னாலும் அது நான் சொன்னால் தான் நடக்கும் அப்படின்னு தங்கராஜ் அவங்கள மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. என்னங்க ஐயா இப்படிலாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, நீ என்கிட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்க, அந்த கடனையே ஈஸியாக அடைக்க வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன், அப்போது நான் சொன்னதை நீ கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, உள்ளே நின்று கேட்டுக்கிட்டு இருக்க மதிக்கு பயங்கர வருத்தம், அதை விட கோவம் பல மடங்கு இரட்டிப்பாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அம்மாவையும் அப்பாவையும் வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துகிற விதமாக பேசுகிறாங்களே நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் மலர் ஓடி வராங்க. மலர் பார்த்துட்டு, இந்தா மதி காஃபி குடி, காஃபி காலையிலேருந்து நீ எதையுமே சாப்பிடல, குடிச்சிட்டு கிளம்புமா, அவங்க எப்போதுமே இப்படி தான் பேசுவாங்க, அவரை கேட்காம எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியுது உன் நிலைமை என்னன்னு, உன் கஷ்டம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நான் அனுபவித்த அதே வலிய வேதனை இன்னொரு பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தான் நான், ஆனால் இன்றைக்கி அதே வலியை வேதனையை நீ அனுபவிக்கும் போது அது எனக்கு பல மடங்கு கஷ்டத்தை கொடுக்குது மதி, கொஞ்சம் எனக்காக நீ பொறுமையாக இருக்கணும் சரியா, கொஞ்சம் இதை சாப்பிட்டுட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் அதை கையில் கொடுக்க மதி அதை வாங்கி வச்சுட்டே நிற்கவும் செய்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன் அம்மா அப்பாவை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை முதல்ல இவன் யார், இவனுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது, அந்த உரிமையை நான் யாருக்கும் எதுக்காகவும் எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போது நாங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க, அதை நடக்க விட மாட்டான் இந்த மதி யாருன்னு இனி தங்கராஜ் போக போக நீ புரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே தலைக்கு தேய்க்கிறதுக்காக வச்சுருந்த இந்த எண்ணெய் பாட்டில் எடுத்து அந்த சுரேஷ் குளிச்சுட்டு வரத்துக்கான பாதையிலையும் ஊற்றி விட்டுறாங்க. அங்கே சுரேஷும் குளிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்த சுரேஷ் அதில் காலை வச்சதுமே வலிக்கிக்கிட்டு கீழே சாஞ்சதும் கையே அடிபட்டு படுது. கையும் ஒரு காலுமே அடிப்பட வலி தாங்க முடியாமல் சத்தம் வைக்கிறாங்க. வெளியே இருந்த எல்லாருமே உள்ளே ஓடி வராங்க. என்ன ஆச்சுடா சுரேஷ், என்னடா ஆச்சுன்னு பதட்டத்தில் தங்கராஜ் ஓடி வர, ஐயோ மாமா என்னால் கையெல்லாம் தூக்க முடியலை, கை ரொம்ப வலிக்குது, காலும் ரொம்ப வலிக்குது மாமா அப்படின்னு சொல்ல, என்னடா ஆச்சு எப்படிடா விழுந்தேன்னு சொல்ல, கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன் மாமான்னு சொல்லும்போது மதி அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. என்ன நீ பார்த்துட்ருக்க, சுரேஷ் கீழே விழுந்து கிடக்குறான், நீ அவனுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி இங்கே கிளப்பி விட முடியலை, பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, அது வந்து அத்தை அப்படின்னு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க மதியம். உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் தூக்கி அவரை பெட்டில் போட வலி தாங்க முடியலேன்னு துடிக்கிறாங்க. இங்கே சுரேஷும், என்ன மாப்பிள்ளை இதோட எப்படி மாப்பிள்ளை விருந்துக்கு போக முடியும்னு சொல்லும்போது அங்கே வந்து நிற்கிற மதியோடைய அம்மாவும் அப்பாவும் சுரேஷை பார்த்துட்டு, மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனையா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது சுரேஷ் அவங்கள மதித்து ஒரு வார்த்தை கூட பேசலை, அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்லலை. மதிக்கு இது இன்னும் கோபத்தை ஏற்படுத்துது. உடனே டாக்டரை வரவழைச்சு பார்க்குறாங்க. கையில் லேசாக எலும்பு நழுவிற்கு கட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலும் கீழே அடிபட்டதில் கால் வந்துட்டு இங்கே பெசவி போயிருக்குன்னு டாக்டர் சொல்லும்போது அதை கேட்ட உடனே தங்கராஜும், அப்படி எப்படி தான் விழுந்த, ஒரு போலீஸ்காரனாக இருக்கிற நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லையான்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து தங்கராஜ் வெளியே வராங்க. ரேவதியும் இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, வேறு என்ன பண்ணுறது, அவன் தான் இப்படி கீழே விழுந்து கையை காலை உடச்சிட்டு கிடக்கிறானே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் வா போகலாம் அப்படின்னு தங்கராஜ் ரேவதியை கூட்டிகிட்டு தன் வீட்டில் இருக்க அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும், சுரேஷை பார்த்துக்கோங்க நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கே நின்றுக்கிட்டு இருக்க மதியுடைய அம்மாவும் அப்பாவும் மதியையும் பார்க்குறாங்க. மதி நாங்கள் கிளம்புறோமா அப்படின்னு சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க. இங்கே மதியம் கொஞ்ச நேரத்தில் அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போக மாப்பிள்ளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நிற்கிற எங்கள் ராஜலக்ஷ்மியும், என்னடா இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் ஆகணுமாடா, என்னமோ ஜாதகம் பார்த்தோம் அப்படி இப்படின்னு மாப்பிள்ளை சொல்லிகிட்டே இருந்தார், இவ ஜாதகத்தை உண்மையிலேயே உண்மையான ஜாதகம் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி மதியை பார்த்து கேட்க, இங்கே பாருங்க
உங்கள் பையனுக்கும் விருப்பம் இல்லாத கல்யாணம் தான், எனக்கும் இது விருப்பம் இல்லாத கல்யாணம் தான். ஒருத்தர் கண் மூடித்தனமாக கீழே வந்து விழுறதுக்கெல்லாம் மற்றவங்க மேலே பழிய போடாதீங்கன்னு இங்கே நேரடியாகவே மதி அத்தையை பார்த்து திட்டிட்டு அந்த இடத்த விட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. என்னடா உன் வாழ்க்கை இப்படியாடா ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா மனசு உடைஞ்சு உட்காந்துருக்கவும் செய்ய மலர் வந்துட்டு, மதி என்ன மதி என்னாச்சு, அவன் எப்படி கீழே விழுந்தான், அந்த இடத்துல லேசா என்ன சிதறி கிடந்ததை நான் பார்த்தேனேன்னு மலர் கேட்க, ஆமாக்கா நான் தான் கீழே ஊற்றுனேன். அவங்க யாரு, என் அம்மா அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை முதல்ல இவங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏங்கா நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போனதே இல்லையான்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமே போவீங்க, இனிமே உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க, அவ்வளவுதாக்கா அப்படின்னு மதி சொல்லும்போது மலருக்கு இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுரேஷ் கூட வாழ வேண்டிய வாழ்க்கையை வீணாக்கிடுவாளோன்ற ஒரு பயம்தான் இங்கே மலருக்கு வரவும் செய்து. அங்கே சுரேஷ் வழியால் துடிச்சிட்டு இருக்கதை பார்த்த மதிக்கு ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. உன் மாமா வீட்டுக்கு வான்னு சொல்லி நைட்டு ஆர்டராக போடுறேன், இனி எங்கேயுமே போக விடாமல் உன்னை கீழே படுக்க வச்ச பார்த்தியா, இனிமேல் இந்த மதி யாருன்னு நீ ஒவ்வொரு நாளும் போக போக தெரிஞ்சுப்பன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் பக்கத்தில் நின்று கையை கட்டி சிரித்த மாதிரி நின்று சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே மதியம்.